ஒரு சண்டே ஈவினிங், ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை, இது போன்ற அடுத்த நாள் வேலைக்கு போகணும். பெரும்பாலான பெண்கள் இப்ப அது மாதிரி அடுத்த நாள் வேலைக்கு போற பெண்களாக மாறிட்டாங்க இல்லையா? இந்த நேரத்துல அவங்களுடைய மனம் பேசிக்கிறது எப்படி நினைக்குது, ஒரு பெண்ணுடைய மனசை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த கவிதையை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். இது வேலைக்கு செல்ற எல்லாருக்கும் ஒரு சமர்ப்பணமா இருக்கு. இதை படிக்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, ஒரு நல்ல மெசேஜை நம்ம இது மூலமா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, அதனால முடிஞ்ச அளவுக்கு தவறாம பாருங்க. பாக்குறவங்க அடுத்தவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாலை நேரம், அதாவது சண்டே அன்னைக்கு ஈவினிங், இந்த மாலை நேரம் மலர்கள் மௌனிக்கின்றன, என் மனம் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த மாலை நேரம் மலர்கள் மௌனிக்கின்றன, என் மனம் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறது. விடியலை நோக்கி காத்திருக்கும் பறவைகள், விடியலை நோக்கி காத்திருக்கும் பறவைகள் மௌனத்துடன் மரக்கிளைகளில் உறங்குகின்றன, என் மனம் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆடு மாடுகள் பட்டியில் அசந்து போய் அசை போட்டு கொண்டு அசையாமல் கண்ணுறங்குகின்றன. ஆடு மாடுகள் பட்டியில் அசந்து போய் அசை போட்டு கொண்டு அசையாமல் கண்ணுறங்குகின்றன, என் மனம் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கு செல்லும் சிறார்களின் சீருடைகள் இன்னும் சலவை செய்யவில்லை. பள்ளிக்கு செல்லும் சிறார்களின் சீருடைகள் இன்னும் சலவை செய்யவில்லை. காலை உணவுக்கான மாவு புளித்ததா தெரியவில்லை. காலை உணவுக்கான மாவு புளித்ததா தெரியவில்லை. வீட்டு பாடங்களை முடிக்காத பிள்ளைகளை பிடித்து உட்கார வைத்து இன்னும் எழுதச் செய்யவில்லை. வீட்டு பாடங்களை முடிக்காத பிள்ளைகளை பிடித்து உட்கார வைத்து இன்னும் எழுதச் செய்யவில்லை, என் மனம் பேசிக்கொண்டே இருக்கிறது. இதுதாங்க இந்த கவிதை. ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய சண்டே ஈவினிங், அதாவது ஞாயிறு மாலை, அவருடைய மனநிலை இப்படிதான் இருக்கும். இன்றைய பெரும்பாலான பெண்களுடைய சமூகத்துல இன்றைய பெரும்பாலான பெண்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்குன்றது இந்த கவிதை மூலமா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.